விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் டிஎன்யூஎஸ்ஆர்பி சார்பாக நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தோம். டிஎன்யூஎஸ்ஆர்பி காவலர் தேர்வு முடிவு எப்போது அப்படின்னு சொல்லி, கிடைச்சா நல்லது, கிடைக்கலைன்னா ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி. அது வேறு மீனிங்கில் இல்லை. ஆனால் அது நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரியான ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கீங்க, இல்லை ஒரு 7-8 மாதமாக இருந்தீங்க. அதனால் அது வேறு வகையாக நீங்கள் ஒரு நெகட்டிவ் தாட்ஸுக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்லுது. நமக்கு கிடைச்சா நல்லது, ஆனால் கிடைக்கலைன்னா இதிலே மீண்டும் எஸ்ஏ ஆகும், இதிலே குரூப் 1 ஆகும் அப்படின்ற ஒரு மீனிங் தான். கிடைக்கலைன்னா ரொம்ப நல்லதுன்னா சும்மா தெரியுறதா, அதனால் அந்த மீனிங் கிடையாது. இதிலே மறுபடியும் எஸ்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ப்பா. இந்த ஏதோ ஹைதராபாத்தை நம்ம ஒரு 5-6 மாதத்துக்கு பார்த்தேன் முன்னாடி. ஆனால் ஒரு கான்ஸ்டபிள் அவரை ரொம்ப திட்டிக்கிட்டே இருந்தார் உயர் அதிகாரி. அப்புறம் ரொம்ப இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரே மனம் வெறுத்து போய் அப்புறம் திடீர்னு யூபிஎஸ்சி எழுதுகிறாரு, ஐபிஎஸ் செலக்ட் ஆகிட்டார். பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, என்கிட்ட அந்த இது கையில் இல்லை. ஆனால் அதனால் அது மாதிரியான மீனிங்காக சொன்னது. சரி, அப்புறம் அந்த பதிவு போட்டோம்ல, நம்ம அந்த காவலர் தேர்வு முடிவு எப்போது அப்படின்னு சொல்லி, அதில் கூட நான் சொல்லியிருந்தேன், எப்போ நிறையா இது பகிர்தலுக்கு உட்படுத்துங்க, நிறையா உங்கள் கமெண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி. நேற்று காலையில் ஒரு 11 மணி டயத்துக்கு நம்ம போட்டுருந்துருப்போம். ஆனால் அப்புறம் போட்டோன்னா நிறையாவே ஒரு மணி நேரத்துலேயே ஒரு 100க்கும் அதிகமானவர் அதில் கமெண்ட் போட்டிருந்தீங்க. எல்லாமே இதுதான், ரிசல்ட் எப்போ அப்படின்னு சொல்லி. அப்புறம் அதனை தொடர்ந்து அந்த மதியத்திற்கு மேலே ஆனால் அந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் ஆஃப் அடிஷனல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு 8432 பேருக்கு அந்த காமன் ரெக்ரூட்மெண்ட் 2023 அதுக்கான ஒரு அடிஷனல் கேண்டிடேட் லிஸ்ட்டு வெளியிட்டிருந்தாங்க. ஒரு வகையில் சந்தோஷம் தான். நம்ம எல்லாம் நீங்கள் சொல்லி கேளுங்கன்னு சொல்லி சொன்னோம்ல, அதனால் அவங்களுக்கு டேக் பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த 8432 பேருக்கு எப்போ அந்த அவர்களுக்குரிய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனு, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு, அந்த ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி இதெல்லாம் எப்போ அப்படின்னால 20/8/2024 ஆன்வர்ட்ஸ், அன்று முதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வென்யூ இதெல்லாம் எதுவும் சொல்லலை. ஆனால் உடனடியாக 20/8/2024 ஆன்வர்ட்ஸ். எங்கே சென்னையா, இல்லைன்னா இது 8432 பேர் பல்காக இருக்கிறதுனால எல்லாத்தையும் இங்கே கொண்டு வர முடியாது. அதனால் ரேஞ்சில் வைப்பாங்க, கமிஷனர் ரேட்டில் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எங்கே அப்படின்னு இன்னும் சொல்லலை, 28ன்னு சொல்லி. இப்போ இன்னைக்கு கூட இதை ஒரு தான் சொல்லியிருக்கலாம்ல. இது எல்லாம் நேற்றே உடனே அந்த 8432 பேருக்கான லிஸ்ட்டை வெளியிட்டது காரணம், நம்ம பதிவை தொடர்ந்து நீங்கள் போட்டிங்கல்ல கமெண்ட், அதுதான் காரணம். என் பதிவு கூட காரணம்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் கண்டினியூவாக நிறைய ஆஸ்பிரன்ஸு அதில் கமெண்ட் போடுறீங்க. ஆமாம், எப்போ மேடம் போடுங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்கல்ல. இப்போ இன்றைக்கி தானே வெளியிட போடுறாங்கல்ல, அந்த 28ன்னு இன்றைக்கே சேர்த்து போட்டிருந்துருக்கலாம்ல. ஆனாலும் உங்களது அவசரத்தை முன்னிட்டு, நீங்கள் கேட்ட கேள்வியை முன்னிட்டு, அவசரம் கூட கிடையாது, 7-8 மாதமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதனுடைய தாக்கம். ஆனால் அதனை முன்னிட்டு முதல்ல ஒரு லிஸ்ட்டை கூட வெளியிட்டுருங்க, டேட்டா நாளைக்கு சொல்லுவான் அப்படின்றதாகத்தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். அந்த வகையில் இது உங்களது கமெண்ட்டுக்கு கிடைத்த வெற்றி. அதே அடிப்படையில் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ 8432 பேர் நீங்கள் வெளியிட்டிருக்கீங்கல்ல, இதுக்கு நீங்கள் அந்த காமன் ரெக்ரூட்மெண்ட் அந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களது அறிவிப்பு 3359 தான் கேட்டிருந்தீங்க. ஆனால் ஐ திங்க் ஸோ, அதுதான் என்னுடைய நினைவு, 3359. அப்போ அதில் லட்சக்கணக்கான பேர் தேர்வு எழுதினாங்க. அதனை தொடர்ந்து அந்த தேர்வில் செலக்ட் ஆகி 1:5 அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் அந்த கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் ஒரு 16,700 பேரை தேர்வு செஞ்சுருந்தீங்க. அந்த தேர்வு செய்யப்பட்டதில் அதிகப்படியான மார்க் வாங்கினவங்களை ஜிடிக்கு கொண்டு போகலை. அவங்க இந்த அந்த கம்யூனல் ரோஸ்டருக்குள்ளே வந்துட்டாங்க. அதனால் அந்த கம்யூனலில் பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கிறாங்க அப்படின்றது தான் கேஸினுடைய நேச்சர். அதன் அடிப்படையில் போய் அப்புறம் அந்த 21/6/2024 கொடுத்த சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அந்த ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஒரு 370 பேர் போட்டிருக்கீங்க. இப்போ இதில் கொஞ்சம் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணதனுடைய அடிப்படையில் இப்போ என்னடானா அந்த 8432 பேர் போட்டிருக்கீங்க. ஆனால் இப்போ இந்த 8432 பேர் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஏற்கனவே ஒரு 16,700 பேர் அந்த கிரவுண்ட் செலெக்ஷனுக்கு இறக்கி விட்டுருக்கோம் 1:5 அப்படின்ற அடிப்படையில். இப்போ அந்த 16,700 பேரில் தான் நீங்கள் ஃபைனல் லிஸ்ட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு இடையில் இப்போ 8432 ஏறத்தாழ 25,100 வரைக்கும் வந்துடுது. அப்படின்னையில்
உங்களது அந்த நாம்ஸு சொல்கிறோம்ல, அதனுடைய நோட்டிஃபிகேஷன் நாம்ஸு அதன்படி 1:5 அப்படின்றது வயலேட் ஆகிட்டு போகுது. அதனால் 25,000 பேர் வர்றாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா, இதில் வந்து நீங்கள் அந்த டெலிபரேட்டாக கோர்ட்லேயே ஒத்துக்கிட்டீங்க, ஆமாம் எங்கள் தரப்பில் ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி மிக நேர்மையோடு அந்த நீதிமன்றத்திலே ஒத்துக்கிடுச்சு. அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறோங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அதனில் தான் போடுறோம். நம்ம என்ன சொல்கிறோம், அந்த நீங்கள் ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சுல, அதற்கான பரிகாரம் என்னது? அதற்கான பரிகாரம் கோர்ட்டில் போட்டு மறுபடியும் லிஸ்ட்டு கொண்டு வர்றது மட்டும் இல்லை. இப்போ 8,400 பேர் வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 1:8 மாதிரி ஆயிடுது. ஆனால் உங்கள் நாம்ஸ் வந்து 1:5 தான் வரணும். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த தப்புக்கு நடந்த பரிகாரமாக நீங்கள் இப்போ வந்து கொஞ்சம் டிஜிபி மேடம் முயற்சி எடுத்து நம்மளது தமிழக அரசிட்ட பேசி இந்த வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 3,300 வேக்கன்சியை நீங்கள் வந்து ஒரு 5,000 to 6,000 வரைக்கும். ஆனால் அது மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ 5,000 to 6,000 வேகன்சி இருக்கா, கட்டாயம் இருக்குது. எப்போயுமே 10,000 பேருக்கு வந்து கான்ஸ்டபிள் வேகன்சி எப்பயும் இருக்கும். ஆனால் நம்ம வந்து இன்னும் சொல்லப்போனால் கூடுதலாகவே இருக்கும். ஆனால் இப்போ வந்து எடுக்கிறது கிடையாது. எடுக்கிறது 2,000-3,000 எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ எடுங்க. இதே இது 25,000 பேர் வரும் பொழுது நீங்கள் ஒரு 5,000 to 6,000 வரைக்கும் அந்த வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஏற்கனவே அந்த 16,700 பேர் அட்டன் பண்ணி ஒரு கட் ஆஃபில் இருந்து செலக்டட் லிஸ்ட்டு அப்படின்றது மாதிரி இருப்பாங்கல்ல, அவர்களும் பாதிக்க மாட்டாங்க. கூடுதலாக கொஞ்சம் பின்னடைவில் இருந்து ஒரு 1/4 மார்க் 1/2 மார்க் 1 மார்க் இந்த மாதிரி பின்னடைவில் இருந்து இப்போ இந்த 8,432 பேர் வந்திருக்காங்கல்ல, இதில் செலக்டட் கேண்டிடேட் இவர்களும் யாரும் பாதிக்கப்பட மாட்டார்கள். இது வந்து கேண்டிடேட்டுக்கு வரவேற்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். ஏன்னா இப்போ 8,400ன்றது ரொம்ப அதிகம். எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்க, அதுக்கு ஒரு 300 அந்த லிஸ்ட்டு ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட் போடும்போது கூட முதல்ல 303 போட்டிங்க, அப்புறம் ஒரு 57 போட்டிங்க. இப்போ இதில் திரும்ப கூட போட்டுறாதீங்க. இதுவே நல்ல சஃபிஷியன்ட்டு 8,500ன்றது போதுமான அளவுக்கு ஒரு பல்காக தான் போட்டிருக்கீங்க. அதனால் வந்து இப்போ இதனை தொடர்ந்து கொஞ்சம் வேக்கன்சியை மட்டும், ஆனால் டிஜிபி மேடம் இங்கே கேட்டு கொஞ்சம் வேக்கன்சியை கூடுதல் படுத்தினா, இப்போ ஏற்கனவே வந்து அந்த தேர்வு ஆகி வெயிட்டிங்கில் இருக்கிறவங்களும் பாதிக்க மாட்டாங்க, இப்போ புதுசாக வர்றவங்களும் பாதிக்கப்பட மாட்டார்கள். எல்லோரும் இளைஞர்களும் ஆஸ்பிரன்ஸாக அதை வரவேற்பாங்க. 5,000 to 6,000 அப்படின்றது கொண்டு வந்தீங்கன்னா சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம ஆஸ்பிரன்ஸ் நீங்கள் நிறையா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய இந்த கோரிக்கையினுடைய நியாயம், அதாவது 5,000 to 6,000 வரைக்கும் வேகன்சி அதிகப்படுத்தணும் அப்படின்ற அந்த நியாயத்தை உங்களது கமெண்ட் மூலமாக வெளிப்படுத்துங்க. வேறு ஒரு தவறான வார்த்தைகளில் விமர்சிக்கக்கூடாது. டிஎன்யூஎஸ்ஆர்பியை எதுவும் வந்து தப்பாக பேசக்கூடாது. அவர்களுடைய பார்வைக்கு நம்ம கோரிக்கை போகணும். அதுதான் நம்மளது நோக்கமாக இருக்கணுமே தவிர வேறு எதுவும் கிடையாது. அதனால் அந்த வகையில் நிறையா பகிர்தலுக்கு உட்படுத்துங்க, நிறையா கமெண்ட் போடுங்க. இன்னும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் உங்களை பார்க்குறேன். வணக்கம்.